திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். திருக்குறள் எண் 487, அதிகாரம் காலமறிதல். புல்லென ஆங்கே புறம்பெயரார், காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். நாம் செய்கின்ற செயல்களுக்கு சில நேரங்களில் நேர்மையான விமர்சனங்களும் சில நேரங்களில் எதிர்மறையான விமர்சனங்களும் வருவதுண்டு. நம்மை புகழும் போது சில நேரங்களில் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் நம்மை பற்றி யாராவது குறையாக சொல்லிவிட்டால் உடனே பதிலுக்கு கோபப்பட்டு பதிலுக்கு விமர்சனப்படுத்தினால்தான் நம்ம சிலருக்கு நிம்மதியான தூக்கமே வரும். இந்த குறளை படித்தவுடன் அமெரிக்க பெண்மணி லிசியின் தான் கண் முன்னே தெரிகிறார். லிசி என்ற பெண்மணிக்கு உலகத்திலேயே 3 பேருக்கு வந்திருக்கின்ற ஒரு கொடிய நோய் வந்து அவர் அழகிழந்து இருக்கின்ற வீடியோ சமூக வலைதளங்களிலே பரவ அதனை பார்த்து சுமார் 40 லட்சம் பேர் விமர்சிக்கின்றனர். சிலர் அவரை பேய் என்றும் அரக்கி என்றும், அது மட்டுமல்லாமல் அவருக்கு இந்த உலகம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது அவர் தலையில் ஒரு துப்பாக்கியை வைப்பதுதான் என்றெல்லாம் விமர்சித்தார். லிசி ஒவ்வொரு விமர்சனத்தினையும் படித்து முடித்து கலங்காமல் ஒரு முடிவெடுத்தார். தன்னை புரியாமல் விமர்சித்தவர்களை நோகச் செய்ய 4 முடிவுகளை எடுத்தார். 12 வயதில் இருக்கின்ற பொழுது அவர் எடுத்த முடிவு அடுத்த 4 வருடத்தில் செய்ய வேண்டிய 4 லட்சியங்களை கையில் எடுத்தார். அவர் 16 வயது அடைகின்ற பொழுது கேலியையும் கிண்டலையும் காதில் வாங்காமல் அவர் நினைத்தது போலவே ஒரு பட்டப்படிப்பிலே சேர்ந்தார். லிசி பியூட்டிஃபுல் என்ற புத்தகத்தை எழுதி முடித்தார். சோர்வுற்றிருந்த மக்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பயிற்சிகளை நடத்தினார். அடுத்த புத்தகமான பி பியூட்டிஃபுல் என்ற புத்தகத்தை எழுத ஆரம்பித்து விட்டார். எனவே பிறர் தீங்கு செய்கின்ற பொழுது விரைந்து கோபப்படாமல் தமக்கு காலம் வரும் வரை சினத்தை அடக்கி பின்னர் திறமையால் வெளிப்படுத்துவர்தான் அறிவுடையவர் என்ற வள்ளுவரின் குறளுக்கு ஒரு இலக்கணம் தான் லிசி. இப்போது யாரெல்லாம் அவரை பற்றி தரக்குறைவாக விமர்சித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தலைகுனியும். எனவே காலம் பார்த்து இருப்போம். நமக்கு காலம் வரும் பொழுது நமது சினத்தை அடக்கி அறிவால் உயர்ந்து பண்பினால் உயர்ந்து நிற்போம். உலகம் வியக்க விஞ்சி நிற்போம்.